அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒரு ப்ரொடக்டிவான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. டே வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஏன்டா எங்கள் மாமா கார்டனிங்கில் இறங்கிட்டாங்க. ரமதான் டைம் எங்களுக்கு கார்டனை க்ளீன் பண்ணுறதுக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாமே அப்படி அப்படி போட்ட மாதிரியே இருந்துச்சு. நிறைய பிளான்ஸுக்கு சாயில் ஆட் பண்ணுறேன், அதே மாதிரி ரீப்ளான்ட் பண்ணுற ஒர்க் அப்படி எல்லாமே இருந்துச்சு. ரமதான் முடிஞ்ச இது எல்லாமே செய்வோம்னு சொல்லி இதை பக்கமே நாங்கள் யாரும் வரல. இது வந்து நாங்கள் டெரஸில் ஒரு சைடில் வச்சுக்கிற கார்டன் தான். எங்களோட பால்கனிலையும் நாங்கள் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுக்கிறோம். இதுக்கு முந்தின வீடியோஸில் நீங்கள் அதெல்லாம் பார்த்துப்பீங்க. அதையுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஓகே, நாங்கள் டெரஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு தான் இன்றைக்கி நாங்கள் டெரஸ்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ரோட்டில் எல்லாத்துக்குமே கார்டனிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கு மாமாக்கும் ஸ்பெஷலாகவே. என்னோட மாமா எப்போ வெளியே போனாலும் ஒரு பிளான்ட் வாங்கிக்கணுன்னு தான் ஒட்டுக்கு வருவாங்க. கார்டனிங் தான் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அதனாலயோ தெரிய எங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் தான். டெரஸ்க்கு வந்து டிரெக்டாகவே சன்லைட் படும். கிளம்பில் இருக்கிற ஹீட்னால எங்களுக்கு நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அங்கே வைக்கலாம். 1-2 ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுக்கிறோம். மற்றதெல்லாம் இன்டோர் டைப் பிளான்ட்ஸ் தான் வச்சுக்கிறோம். பிளான்ட்ஸ் மாதிரியே ஹெர்பல் பிளான்ட்ஸுமே மாமா வந்து வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஹீட்டுக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற வேலை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இது எங்களோட பால்கனியில் க்ரோ பண்ணிக்கிற மணி பிளான்ட். இதை வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்கு தான் நான் கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாங்கள் எங்கே முக்கியமான வேலைக்கு போனாலும் இவங்க எல்லாரும் வந்துடுவாங்க எங்களோட பின்னுக்காலே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் கேட்ஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ரோட்டில் நிறைய கேட்ஸ் இருக்குது. இவர் தான் எங்கள் ரோட்டில் இருக்கிற யங்கஸ்ட் கேட். மற்றவங்க எல்லாரும் இவரை விட பெரிய ஆட்கள் தான். என் மாமா என்ன ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாலும் அங்கேயே போய் தீக்கிறது தான் இவரோட வேலை. கார்டனிங் வேலைன்னு வந்தால் வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ண போய்த்து ஒரு செக்ஷனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ட் மாதிரியும் நாங்கள் தியத்தை உயர்நிலையில் கொண்டாந்த பிளான்ட்ஸ் தான். அங்கே வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் இருக்குது. மெயின்டைன் பண்ணாமல் இருந்தனால வேலை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வர்த் இட். எல்லாமே க்ளீன் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஒரு சைடில் க்ளீனிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக டன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மசாலா தோசை. இந்த மசாலா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் தான் ஏண்ட தோசைக்கு ஆட் பண்ணி கொண்டேன். யூஸ்வலாக தோசை செஞ்சால் எங்கள் வீட்டில் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே செய்வோம். இன்றைக்கி கார்டனிங் ஒர்க் இருந்தனால நாங்கள் இன்றைக்கி சட்னியோட எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொண்டோம். எங்கள் வீட்டில் தோசை வந்து ஒரு ஹிட்டான பிரேக்ஃபாஸ்ட். எல்லாருக்குமே ஈஸியாக பிடிச்சிடும். வேறு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாலும் தோசை செஞ்சால் எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக திம்பாங்க. இது தான் இன்றைக்கி எங்களோட சட்னி. க்ரீன் சில்லி சட்னி அண்ட் மசாலா தோசை. நான் ஒரு மசாலா தோசை அண்ட் ஒரு பிளேன் தோசையோட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டேன். இன்றைக்கி எனக்கு ஒரு லாங் டே. இன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலை இன்றைக்கி. ஸோ அதுக்கு தான் இது ரெடியாகி கொண்டிருக்கிறேன். இந்த அவுட்ஃபிட்டை நீங்கள் ஆல்ரெடி இந்த ஈத் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. இது நான் ஈதுக்கு பர்ச்சேஸ் பண்ணின டாப் தான். அப்படியே நாங்கள் ஃபுல்லாக ரெடியாக விடுவோம். நான் எங்கே போகிறேன்னு அப்படியே போகிற வழியில் சொல்கிறேன். ஐம் ரெடி, லெட்ஸ் கோ. இப்போ நான் எங்கே போகிறேன்டா, ஒரு கம்பெனியோட அவரது செலிப்ரேஷனுக்கு ஹெனா போடுறதுக்கு தான். அங்குள்ள ஸ்டாஃப்ஸுக்கு என்ன கம்பெனின்னு நான் இனி மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு ஒரு வேளை பில்டிங்கை பார்த்தா இந்த என்ன கம்பெனின்னு தெரிய வரும். எங்கள்கிட்ட ஈத் முடிஞ்சதோடு அவருது வந்துச்சு. ஸோ அவருதும் முடிஞ்ச பிறகு தான் இந்த செலிப்ரேஷன் இருந்துச்சு. இது தான் அந்த லொக்கேஷன். கரெக்டாக இடத்த வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் லொக்கேஷனுக்கு வரத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. நான் இங்கே தேவை திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வந்தேன். எனக்கு செட்டப் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் தந்திருந்தாங்க. இது ஸ்டால் மாதிரி இல்லை, பட் நான் இங்கே ரெஃபரன்ஸ் ஹெனா டிசைன்ஸ், கான்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது தான் என் டேபிள். எனக்கு தந்த டேபிள். இந்த டேபிளில் இது தான் நான் யூஸ்வலாகவே ஸ்டாலுக்கு போகிறனாலுமோ எங்கே போகிறனாலுமோ கேரி பண்ணுறேன். ஸோ அதே நான் அங்கேயும் கேரி பண்ணி கொண்டு போய்த்திருந்தேன். இங்கே எங்களுக்கு வந்து 12 o'clock தான் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ 12 மட்டும் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஆஃப் ஆகும். ஸோ நான் ஒரு 11:30 மாதிரி இங்கே ரீச் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு என்னோடய செட்டப்பை வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து அங்கனிக்குள்ளே எல்லாம் சுற்றி பார்த்துக்கொண்டு இருந்தேன். அந்த பில்டிங்லேருந்து பார்க்குறதுக்கு வியூவே அவ்வளோ பசந்தாக இருந்துச்சு.
அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டேன். அப்படி எடுத்த வீடியோஸ் தான் இது. உண்மைக்குமே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ். ஏன்டா காமா, குவைட்டா இருந்துச்சு. ஒரு சத்தமுமே இல்ல. கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இக்கக்குள்ளேயே வந்து அ அவங்களோட பிரேக் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைய டே வந்து நான் நினச்சதுக்கு விடவும் சரியான பிஸியாக போனனால எனக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே எடுக்க கிடைக்கல. நிறைய பேத்துக்கு ஹென்னா போட்டிருந்தாலும் ஒரே ஒரு பிக்சர் மட்டும்தான் எனக்கு எடுக்க கிடைச்சிச்சு. அதுவும் ஒரே ஒரு பர்சனுக்கு போட்டது. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. பட் வாட் டு டூ? இவ்வளோ நிறைய ஹெனா போட்டாலும் சில நாளைக்கு ஃபோட்டோஸே எடுக்க கிடைக்காத நாளைக்கும் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற டைம் இது. எங்களை புக் பண்ணியிருந்தே ஃபியூ ஹவர்ஸுக்கு தான், ஃபுல் டேக்கும் இல்லை. அதனால டார்க் ஆகும் போதே வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகியாச்சு. தான் ஏர்லியாக வேலையிலேருந்து வந்தாலும் இந்த ட்ராஃபிக்லேருந்து வீட்டுக்கு போகிறதே ஒரு பெரிய வேலை தான். அங்கே வச்சு எனக்கு லன்ச் ஒன்றும் எடுக்க கிடைக்கல. ஒரே ஒரு கோல்ட் காஃபி மட்டும் தான் குடித்தேன். ஸோ வீட்டுக்கு வந்தால் இங்கே ஒரு ஃபீஸ்டே ரெடியாக இருந்துச்சு. இது தான் எங்கள் ரோட்டில் இன்றைக்கி லன்ச் மெனு. இது வந்து ஃபிஷ் பொழிச்சது. யார் சரி ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லன்ச் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட்டாகி இப்போ இந்த டீ டைம். இன்றைக்கி லன்ச் வந்து லேட் ஆகினனால டீ டைமுமே லேட் ஆகிடுச்சு. கப் டீயோட என்ன சரி ஒரு பிஸ்கட் திங்கிறேன் எங்கள் வீட்டிலேயே பழக்கம். நான் இதுக்கு வீடியோஸ்லாம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு யார்கிட்டயாலும் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தால் மறக்காமல் என்னையோட ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த பியூட்டிஃபுல் சன்செட்டை பார்த்துக்கொண்டு எல்லாத்தோடையும் ஒரு சின்ன சிட் சாட் ஈவினிங்கை இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணினோம். இன்றைக்கி டின்னருக்கு லசானியா தின்னணும் மாதிரி இருந்துச்சு. தின்னணுன்ற ஐடியா வரக்குள்ளே நல்லாவே லேட் ஆகிடுச்சு. வீட்டில் லசானியா ஷீட் இருக்கல்ல, அதுக்கு நாங்கள் இன்றைக்கி பேன் கேக் செஞ்சு தான் ட்ரை பண்ணினோம். யூஸ்வலாக செய்கிறதுக்கு விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிக்கிட்டோம்னு சொல்லி அதுக்கு நாங்கள் பிரிஞ்சாலும் பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணினோம். இதில் ஃபுல் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல் ரெசிபி டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் லசானியா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் லேட்டாகின மாதிரி தான் இருந்துச்சு. குயிக்காகவே செய்யணும், ஏன்னா வந்து இந்த பேக்கிங்க்கும் நாங்கள் போடணும் சுட்டி. நான் எல்லாமே கட் பண்ணி மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணினேன். ஸோ மாமா தான் எல்லாம் செஞ்சாங்க. இந்த நாங்கள் பேன் கேக் செய்கிற மிக்சர் வந்து நாங்கள் யூஸ்வலாகவே பேன் கேக் செய்கிறதுக்கு எடுக்கிற மிக்சர் தான். தேர் இஸ் நத்திங் நியூ. ஃப்ரை பண்ண வெஜ்ஜீஸ் எல்லாம் சைடில் நான் ஆட் பண்ணி கொண்டேன். அதோட சிக்கனை வந்து ஷ்ரெட் பண்ணி இதை நான் வேறையாக கறி மாதிரி செஞ்சு கொற போகிறோம். எங்களோட லசானியாவில் சிக்கன் கறி அண்ட் ஒயிட் சாஸ் தான் சைடில் ரெடி ஆகுது. ரெண்டுமே சைட் பை சைட் குக் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு ஒர்க் வந்து குயிக்காக முடிக்கணும்னால. ஒயிட் சாஸுக்கு சீஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் இந்த சீஸ் வெஜஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரிச் லைஃப்டு ஆனியன் ஃப்ளேவர். லசானியாவில் சிக்கன் கறி ரெடி பண்ணுறதுக்கு டிரெக்டாக டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணி குக் பண்ணால் நல்லா இருக்கும். அது இல்லாதனால தான் நான் வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதை வந்து செமி கிரேவியாக குக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ட்ரையாக குக் பண்ண வேணாம். ஒயிட் சாஸும் ரெடி. இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து நான் ட்ரைக்கு கொண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு லேயராக நாங்கள் யூஸ்வலாகவே லசானியா எப்படி செட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், நத்திங் டிஃப்ரெண்ட். லசானியா ஷீட்டுக்கு பதிலாக இந்த பேன் கேக்ஸ் யூஸ் பண்ணினேன். நான் செஞ்ச ஒயிட் சாஸ் தான் கொஞ்சம் போதா, பட் அதை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணினேன். அதே மாதிரி 2 ட்ரேக்குமே இந்த ஒயிட் சாஸை நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கொண்டேன். ஏன்னா மறுவா செய்கிறதுக்கு உண்மைக்கும் டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரே ரெடி பண்ணி நான் பேக்குக்கு போட்டுட்டேன். இது என்னோட செகண்ட் ட்ரே. இதையும் அதே மாதிரி நான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ ஈஸி எங்களுக்கு ஒர்க்குக்கு. ஒன்றா ஆட் பண்ணி இந்த ஃபைனலாக இதுக்கு மட்டும் நான் வந்து சாஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கொண்டேன். இதில் லாஸ்ட் லேயருக்கு எல்லா டாப்பிங்ஸையும் ஆட் பண்ணதோட கொஞ்சம் மொசரல்லா சீஸ், சாஸ், அதே மாதிரி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். லசானியா பேக் ஆகுற இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே யம்மியாக இந்த மாதிரி டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. லசானியா ஷீட்டுக்கு விட எனக்கு என்னமோ இது வந்து பெஸ்ட் ஐடியா மாதிரி தான் இருந்துச்சு. செய்கிறதுக்கும் ஈஸி, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில் ரெசிபி வேண்டாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இட் வாஸ் ஸோ யம்மி, வி ஆல் என்ஜாய்ட். பார்க்குறதுக்கே லசானியா மாதிரி தான் இருந்துச்சு. நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். நாங்கள் செஞ்ச 2 ட்ரேயுமே காலி. இட் வாஸ் ஸோ குட். அல்ஹம்துலில்லான்னு டின்னர் எடுத்துகிட்டு இந்த டோனட்ஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணினோம்.
நாங்க இன்னைக்கு டின்னருக்கு டெசர்ட்டா நாங்க இந்த டோனட்ஸ் தான் ட்ரை பண்ணினோம். இது வந்து கீஸால கொண்டாந்த டோனட். அதோட எங்களோட டே எண்ட் ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ்ண்டு. Hope you guys enjoyed my vlog. See you all soon in another interesting vlog. Until then, do subscribe to my channel.